எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜான் கிரே அவர்கள் எழுதின ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அந்த புத்தகத்துடைய 5வது தலைப்பை பார்ப்போங்க. பேசக்கூடிய மொழிகள் வேறு 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 மொழிகளை ஆணும் பெண்ணும் பேசிக்கிறாங்க. அது சம்பந்தமான தலைப்பு தாங்க. 5வது அத்தியாயம் முழுக்கவே இதுதான் இருக்கு. மிகப்பெரிய தலைப்பு. நான் சுருக்கமா நம்மளுக்கு செய்திகளை சொல்றதுக்காக நான் கிறிஸ்பியா உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இதுல ஒரு கணவன் இருக்கான். கணவன் மனைவி கிட்ட பேசுவான். அவன் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவான் இல்லையா? அந்த வார்த்தைகளை மனைவி தவறாக புரிந்து கொண்டு கணவன் மீது கோபம் கொள்வது, இல்ல அவள் கணவன் நம்ம மேல அன்பா இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இன்னொரு ஆப்போசிட்ல மனைவி கணவன்கிட்ட பேசுறது, அவள் பேசக்கூடிய வார்த்தைகளை கணவன் தவறாக புரிந்து கொள்வது, நம்மளதான் அவ குறை சொல்றாளோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது. இதுதாங்க இந்த தலைப்பு முழுக்கவே. இதைத்தான் நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். இப்ப எடுத்துக்காட்டா முதல்ல மனைவி கணவன்கிட்ட பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் கூறுவது எப்பொழுதுமே யாருமே காது கொடுத்து கேட்கறதே இல்லை. நான் சொல்றது யாருமே எப்பொழுதும் காது கொடுத்தே கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோமே. அது ஒரு ஆணுடைய காதுகளுக்கு இல்ல ஒரு கணவனுடைய காதுக்கு போறப்ப 2 வார்த்தைகளை அவன் ரொம்ப ஆழமா எடுத்துக்குவான். ஒருபோதும் எப்போதுமே அவன் என்ன நினைச்சுக்குவான், இவ பேசுறத நான் எப்பொழுதும் கேட்டுதானே இருக்கேன், என்ன எப்பொழுதுமே கேட்கறதே இல்லை அப்படின்றா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தவறான புரிதலுக்கு போயிடுவாங்க. இது மாதிரி பெண்ணுடைய வார்த்தைகள் அகராதிகள் எல்லாமே எப்படி இருக்குமா, பொதுப்படையா இருக்கும். தனிமைப்படுத்தி நீங்க இன்னைக்கு இந்த டயத்துல நீங்க கேட்கல, நேத்து நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு நான் பேசுறதை கேட்கல அப்படின்னு சொல்ல மாட்டான். நேத்து கேட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு அவன் கேட்கல, ஏதாவது ஒரு வேலையா இருந்தா வச்சுக்கலேன், ஆமா நான் சொல்றதை யாருமே எப்பொழுதும் கேட்கறதே இல்லை அப்படின்னு தான் போவான். அதை ஒரு ஆண் எப்படி எடுத்துக்கொள்வான் அப்படின்றது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க. அது மாதிரி பல அகராதிகள் கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண் எப்படி எல்லாம் இந்த மாதிரி பொதுப்படையா பேசுவா அப்படின்னா, நம்ம வெளியே செல்றதே இல்லை, வெளியே போய் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லுவா. இப்ப போன வாரம் தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு இவன் நினைச்சுக்குவான். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நேத்து பேசிப்போம், இன்னைக்கு பேசலைன்னா எப்பொழுதுமே பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இது பொதுவாகவே பெண்களுடைய பேச்சு வழக்கே இப்படிதான். அளந்து பார்த்துட்டு நேத்து பேசணும், நேத்து 5 நிமிஷம் பேசணும், முந்தா நேத்து 1/4 மணி நேரம் பேசணும், இன்னைக்கு பேசவே இல்லை, அப்படியான அளவீடுகள் எதுவுமே பெண்ணுக்கு இருக்காதுங்க. அன்னைக்கு நேத்து பேசுனது நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவளுக்கு புது பிரச்சனைகள் வரும். அவன் வர்றப்பே கணவன்கிட்ட இதெல்லாம் பேசணும்னு நினைச்சிட்டு வருவா. பேசலைன்னா அவ இப்படிதான் சொல்லுவா. அடுத்து எல்லாருமே என்னை விரும்புறதே இல்லை அப்படின்னு சொல்றது, எல்லாரும் என்னை உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்ற வார்த்தைகள் சொல்றது, என்னால எதுவுமே யாருக்குமே உதவி செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில பேசுறது. எப்பன்னா அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தான் உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அன்னைக்குதான் அவளால சமைக்க முடியாம போயிருக்கும், அன்னைக்கு ஒரு நாள் தான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல யாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது. இது இவனுக்கு எப்படி கேட்கும், இவ்வளவு நாளா ஒழுங்கா தானே சமைச்சிட்டு இருந்தா, இன்னைக்கு ஒரு நாள் தானே உடம்பு சரியில்லை, இனிமே நான் டெய்லியுமா ஹோட்டலுக்கு போறோம் அப்படி இவன் நினைச்சுக்குவான். என் பேச்சை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றது, எதுவுமே வேலை செய்யல. நான் ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா முன்னாடி நிறைய சக்சஸ் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம நடக்காம போயிருக்கும், அன்னைக்கு நான் தொட்டா எதுவுமே விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது, என் மேல காதலே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறது, ஏமா 2 பேர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நேத்து கூட வெளியில எல்லாம் போய் ஊரை சுத்திட்டு வந்தோமே, இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி கேட்கிற, இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் ஆணுக்கு வருங்க. என் மீது காதலே போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல வரும். காதல் ரசனே உங்களுக்கு கூடவே மாட்டேங்குது, குறைஞ்சிட்டே போகுது. ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்றது இவனுக்கு உடனே பக்குன்னு போட்டுரும், என்ன இப்படி சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ பெண்களுடைய பேச்சு வழக்குகள் இப்படி எல்லாம் இருக்கும். அதை ஆண்கள் புரிந்து கொள்ளணும். எதை சொன்னாலுமே நம்மளையதான் அவ சொல்றா அப்படின்னு எடுத்துக்கொள்ளவே கூடாது. பெரும்பாலும் பெண் அப்படி சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ இது பெண் பேசுறது. இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கோமே. ஒரு ஆண் நமக்கு தெரியும்ல, அவன் குகைக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். எப்ப அவன் ஒரு நோக்கத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான், இல்லாட்டி ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னா யார்ட்டையுமே பேசாம தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வான். அந்த நேரத்துல ஒரு பெண் வர்றான்னு வச்சுக்கலேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான்னு வச்சுக்கோமே. உடனே என்ன சொல்லுவாங்க ஆண்கள், என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இது சமாளிக்கக்கூடியதுதான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இது மாதிரி நான் நிறைய விஷயத்த பார்த்திருக்கேன். இதுதாங்க அவங்களோட பதிலா இருக்கும். பெரும்பாலும் இதுதான் அவங்களுடைய பதிலா இருக்கும். என்ன அப்படின்றத சொல்லவே மாட்டாங்க. ஜான் கிரே அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு ஆண் ஒரு பெண் இப்படி கேட்கிறப்போ ஒரு ஆண் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, அவ ஒரு அக்கறையில கேட்கிறான், உதவி பண்ணலான்னு கேட்கிறான்.
இந்த ஆளு போட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்காரு, இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து கேட்கிறான். இவனுக்கு என்னன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிடுவான். நீ போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டா போதும். என்னது, என் வேலையை மட்டும் நான் பார்க்கவா அப்படின்னு சொல்லி, அதாவது பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப பிடிக்கும். நீ உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. வீட்டுல ஆண்கள் வந்து நீ ஒன்னும் பண்ண வேணாம், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன், அன்பாவே சொல்லுங்களேன். இதை அன்னைக்கு வந்து பிரச்சனை வெடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இது வேணாம், இது உங்களுக்கு வெடிச்சது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதை சொல்லி பாருங்க. அதாவது ஏதாவது ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து தனிமையில இருக்கிறப்ப சும்மா தனிமையா இருந்து பாருங்க. இருந்து பாக்குறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏமா நீ போய் உங்க வேலையை பாருமா, இதை சொல்லுங்க. இல்லாட்டி என்னை கொஞ்சம் தனியா விடையம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன், அன்பாவே சொல்லுங்களேன். என்னையா தனியா விடவா, என்னைய தனியா விட்டு போயிடுவாரோ, வேற ஏதாவது செட்டப் பண்ணிட்டாரோ, இல்ல நம்மளை வந்து பிடிக்காம போயிடுச்சோ, நாளைக்கு காலைல ஒழுங்கா தானே சமைச்சோம், சமைக்கிறது ஒருவேளை பிடிக்கலையோ, நம்ம மேல கோபமா இருக்கிறதுனால இந்த ஆள் இப்படி இருக்கிறாரோ, இந்த மாதிரி போட்டு பல விஷயத்த போட்டு மண்டையில போட்டு குறைச்சி எடுத்துக்குவான். ரைட், இது நடக்கிறது நானே பார்த்துருக்கேன். இத்தனைக்கும் எங்களுக்கு திருமணமாகி 3-4 மாதம் தான் ஆச்சு. எனக்கே இதெல்லாம் வந்து இவர் சொன்ன எல்லா விஷயமே எனக்கு நடந்துருச்சு. 10 ஆண்டுகள் இது பிரச்சனைகள் வந்து எப்போ வரும் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரச்சனை, 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆகிற கேஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டா போன வாரம் திரைத்துறையில. ரைட், அது எல்லாத்துக்குமே காரணங்கள் இருக்குங்க, ஆழமான காரணங்கள் இருக்கு. அதெல்லாமே விளக்கமா அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஆண்கள் வந்து பேசுறது வந்து அவர்கள் தவறாக புரிதல்கள் இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தைகள் வந்து வேறு, அவங்களுடைய நோக்கம் வேறு. அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது அவனுக்கு தெரியும், அதை வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில ஏமா நான் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ போய் அந்த வேலையை பார்த்துட்டு நீ முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற. இப்ப நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இப்ப எங்க வீட்டுல சுத்தமா வேற. நான் வந்து அவங்க வேலை பார்க்குறப்ப அவங்க கூடயே இருக்கணும், அவங்க இல்லாதப்ப என் வேலையை பார்த்துக்கணும். அவங்க ஏதாவது அங்கிட்ட சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் இங்க உட்காந்து படிக்கலாம்னா அது சரி வராது. வேலை பார்க்குறப்ப பக்கத்துலேயே நிற்கணும். எங்க வீட்டுல இப்படி ஒரு கதை. ரைட், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த கதை இந்த புக்லயே இல்லை, இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க போனாலும் பக்கத்துலயே இருக்கணும், எங்கேயாவது மாடியில போய் துணி எடுக்க போனாலும் போச்சு, அவ்வளவுதான், பினிஷ்டு. ரைட், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. எல்லாருக்குமே வந்து ஒரு வார்த்தைகள், தென் அவங்களுடைய வழக்கம், நடைமுறை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்க வீடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து முற்றிலும் வேறுபாடான சூழல்ல வந்து வளர்ந்தவங்க. கடுமையான அச்சுறுத்தலுக்கு, கடுமையான அடக்குமுறைக்கு, ஒரு சில அடக்குமுறைகளுக்கு ஆளானவங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த புக்ல அதெல்லாம் இல்லை. அதுக்கு நானே ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆக இந்த ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றப்பயே இல்லம்மா நான் இந்த வேலையை முடிச்சிருவேன், நீ வந்து இந்த வேலையை முடிச்சு பண்ணிக்கிட்டே நான் அதுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க போய் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு சில நேரம் ஆண்கள் வந்து சொல்லலை, ஒரு குகைக்குள்ள போய் அடைஞ்சு கிடக்கிறப்ப ஆண்கள் வந்து இப்படி சொல்லலை அப்படின்னு அந்நேரத்துல போய் அவனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போ வந்து வெளில வருவான் அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. போய் அந்த நேரத்துல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றது, குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்றது, பாட்டு கேட்கறது, இல்லாட்டி இன்னொரு விஷயம்லாம் சொல்றாரு, அவன்கிட்ட போய் நைஸா இந்த ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வர சொல்லியிருந்தாங்க, நீங்க வேலையை பாருங்க, நீங்க வேலையில இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், இந்த மாதிரி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கங்களேன், அவன் எல்லா வேலையும் மூடி போட்டு வாமா நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு வந்துடுவான். இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து டீல் பண்ணணும். அந்த நேரத்துல உண்மையா இருக்கணும். நீங்க புதுசா எதையாவது போட்டு உருட்டக்கூடாது. அந்த நேரத்துல உண்மையா ஏதாவது அந்த நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு ஆணுக்கு வந்து ஆலோசனை பண்றது, குறை கூடுறது, விமர்சனம் பண்றது, இதெல்லாம் நேரடியா நீங்க வந்து பண்ண முடியாது. அது யாருக்குமே, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, விமர்சனங்கள் வந்து இப்போ ஒரு ஆளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களோட கணவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வாங்க நான் வந்து அடுத்த தீபாவளிக்கு நான் வந்து உங்களுக்கு கடையில என்னோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த மாதிரி நீங்க வந்து அதை வந்து மாற்ற முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நல்லலன்னு சொல்லாம எடுத்து கொடுத்து போட்டதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அவனுக்கே இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னா அப்ப இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி அவனுக்கே புரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குறை கூறாம என்கரேஜ் பண்ணி அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். மாற்ற முடியாதுங்க, அதை வந்து தவிர்க்கலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து வேணும், 2 பேருக்குமே வேணும், ஆணுக்கும் வேணும் பெண்ணுக்கு வேணும். இப்ப எடுத்துக்காட்டா
என்னுடைய மனைவி இருக்கிறாங்க. வீட்டுல வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் தூக்கி கொஞ்சம் நவுத்தி அங்கிட்டு வைங்களேன் அப்படின்னு சொல்லி என்னோட மனைவி சொல்றாங்க. அங்க ஏதோ கீழே தண்ணி ஊத்தி கிடக்கு, தூக்கி அங்கிட்டு நவுத்தி வைங்க, நான் கூட்டிக்கிறேன் அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வச்சிடுறேன். அதாவது அவர்கள் வந்து ஒரு உதவி கேட்கிறாங்க. ஆனா ஒரு ஆண் என்ன சொல்றான், அதாவது ஒரு பெண் கேட்கிற உதவி, அவருடைய தேவையெல்லாம் கேட்கிறப்ப அது பிரச்சனையா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் மண்டையில யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கேட்கறது என்ன கேட்கிறா, ஃப்ரிட்ஜை தூக்கி அங்கிட்டு வைங்கன்னு சொல்றான். இதோ வர்றேன், மகிழ்ச்சியா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆணுடைய மனநிலை தனக்கு தான் எதிர்கொள்ளக்கூடிய எந்த விஷயமே அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனையா பார்க்க கூடாது அப்படின்றதுதாங்க இது. அத ஒரு சில மாற்றங்கள் மகிழ்ச்சியாக சேர்க்கிறேனே. ஒரு பெண் வந்து அந்த வார்த்தைகள், இப்ப நான் வந்து பெரும்பாலும் காலையில லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், போய் வெங்காயம் உடிக்கிறது வழக்கம். அம்மாவுக்கு ஆபீஸ் வந்து 9 மணிக்கு ஆபீஸ், நான் வந்து 7 மணி வரைக்கும் தூக்கிட்டோம்னா போய் அவசர அவசரமா வெங்காயம் உழிச்சு நறுக்கிறது மட்டும் என்னோட வேலையா இருக்கும் என்னைக்காவது. அன்னைக்கு வெங்காயத்தை உழிச்சிட்டு கட் பண்றப்ப ஏதாவது ஒரு வெங்காயம் அங்கிட்டு நவுந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து வெங்காயத்தை வெட்டி கொடுத்துட்டு நான் வந்து இங்க படிக்க ஆரம்பிச்சிருவேன். படிச்சுட்டு இருந்தேன்னா, ஏங்க இந்த வெங்காயத்தை ஒழுங்காவே வெட்ட தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு வந்துடும். அங்க 10 வெங்காயம் 20 வெங்காயம் உடிச்சிருப்பேன், அதுல 19 வெங்காயத்தை கரெக்டா கட் பண்ணிருப்பேன். ஒரு வெங்காயம் எங்கேயாவது வலிக்கிட்டு போயிருக்கும், அந்த ஒரு வெங்காயம் சட்டியில கண்ணை காட்டிக்கிட்டு இருக்கும். அங்க இருந்து சவுண்ட் வரும் நம்மளுக்கு, ஒரு வெங்காயம் கூட உங்களுக்கு ஒழுங்கா உழுக்கி தெரியல அப்படின்னு சொல்லி. அந்த ஒழுங்கா அப்படின்ற விஷயம் நான் என்ன நினைச்சுக்குவேன், ஐயோ இது என்ன பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் சட்டியை பார்த்தோம்னு வச்சுக்கலேன், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் முழுசா கிடக்கும். அதை வந்து நான் கோவம் வரும், ஒழுங்கா உழிக்கல, ஏமா 19 வெங்காயம் உழிச்சிட்டேன், ஒண்ணுதானமா ஒரு வெங்காயம் உழிச்சு வெட்டல, இதுக்கேமா இந்த கத்து கத்துற, ரைட்? சோ அவர்கள் வந்து புதுப்படையாதான் சொல்லுவாங்க, பொதுவாக தான் சொல்லுவார்கள். 19 வெங்காயம் உழிச்சிட்டீங்க, இந்த ஒரு வெங்காயத்தை அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த விழிப்புணர்வு, இந்த புரிதல் வந்து ஆண்களுக்கு வேணும். இது 2 பேருக்குமே உண்டுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வேணும். ஏங்க இவ்வளவு வெங்காயம் உழிச்சவங்களுக்கு இந்த ஒரு வெங்காயத்தை என்னங்க துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும், உங்களுக்கு வெங்காயத்தை ஒழுங்காக கூட உழிக்க தெரியலையா அப்படின்னு சொல்றது வித்தியாசம் இருக்கு. பெரும்பாலும் இந்த 2வது சொன்னேன் இல்லையா, ஏங்க இந்த வெங்காயத்தை ஒழுங்காதான் உழிச்சா என்ன, அதான் அந்த ஒரு வெங்காயம் உழிக்காது. ஜான் கிரே அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த 19 வெங்காயத்தை அருமையா உழிச்சிருக்கீங்க, இந்த ஒரு வெங்காயம் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. இதை தாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு வந்து வேணும். பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. ஒரு பெண் வந்து அப்படி சொன்னாக்கா கோபப்பட்டு கூடாது, ஒரு பெண் வந்து அப்படி சொல்லவும் கூடாது. ஒரு பாராட்டுதலோட அந்த ஒரு வெங்காயம் உழிக்கல அப்படின்றத சொன்னோம் அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலா இருக்காது. அவனுக்கு என்ன ஆயிரும், ஏமா லேட் ஆயிடுச்சு, 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு வெங்காயம் உழிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு இதான் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்குவாங்க. பொறுப்புகளை வந்து பகிர்ந்து கொள்ளணும். ஏதாவது ஒரு வேலை இருக்கு, இன்னைக்கு வந்து வீடு போடணும்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து காலையில தூங்கிட்டேன், கீழே ஏதாவது கிளீன் பண்ற வேலை இருக்கு அப்படின்னா எப்பொழுதுமே நான் தான் கிளீன் பண்ணுவேன், எப்பொழுதுமே அவங்க தான் கிளீன் பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் நான் போய் இன்னைக்கு சோர்வா இருக்கிறப்ப நான் வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணிடுறேன், நீங்க மற்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எதிர்ப்பாளினரும் சொல்லணும், பொறுப்புகளை வந்து பகிர்ந்து கொள்ளணும். மூணு முக்கியமான விஷயம், 3 வார்த்தைகளை வந்து பயன்படுத்துங்க. இது வந்து ரொம்ப மாயாஜாலமான வார்த்தை. என்ன அப்படின்னா, உங்க மேல எதுவும் பெருசா தப்பு இல்லை, உங்க மேல தவறு இல்லை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 50% பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஒண்ணு இது உங்க மேல தப்பு இல்லை, இது யாரோ செஞ்ச தப்பு இல்லை, என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க தப்ப பொறுப்பை எடுத்துக்கொள்ளிட்டீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. தென் கேட்கும் கலை. அதாவது ஒரு பெண் சொல்றத காது கொடுத்து கேட்கணும், அவருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு கேட்கணும். சும்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி பாலா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சிடும், பல்ப் ஆயிரும். உண்மையிலேயே அவள் என்ன சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்க அதுல கேள்விகளும் கேட்கணும். ஏமா நேற்று இப்படி சொன்னியே, அது என்ன ஆச்சு, இன்னைக்கு வேலை முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பிச்சிருவா, லிஸ்ட் எடுத்துருவா. நல்லா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும், ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். 1/2 மணி நேரம் எல்லாம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு பொழுது ரொம்ப இனிமையா முடிஞ்சிடும். அன்னைக்கு நீங்க கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது நைட்டு தூங்கினாலும் அது சரியா வராது. ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா அமர்ந்து பொறுமையா, அப்படியா, என்னம்மா பிரச்சனை, ரொம்ப நீங்க கேள்வியும் கேட்க தேவையில்லை. ஓ அப்படியா, அச்சா, வேற என்ன, அடுத்து நீங்க ஒரு சில கேள்விகள், அங்க யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தோழிகள், அதை பத்தி எல்லாம், உங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்புறம் அந்த கதையெல்லாம் ஓடும்.
இந்த மாதிரி கேட்கக்கூடிய கலை அதை வந்து நம்ம கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ மொழிகள் வந்து வேறுபட்டு இருக்கும். வேறுபட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேருமே அந்த மொழிகளை புரிந்து கொள்ளணும், உபயோகப்படுத்துறதும் ஜாக்கிரதையா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஜான் கிரே அவர்கள் 5வது சாப்டர்ல இதுதான் சொல்றாரு. அடுத்த சாப்டர்ல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.